வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் பல விடயங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நேற்று காணொளி வெளியிடவில்லை. அதற்கு காரணம், அரசியல் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கான ஒரு சூழலோடு பயணிக்கக்கூடிய ஒரு களம் என்பதால் நேற்று காணொளி வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதாவது, நாம் அரசியல் களம் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு செய்திகளை கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும். நேற்று காதலர் தினம். இந்த காதலர் தினத்தை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு. நாம் காதலர் தினத்தை காதலிக்கக்கூடியவர்கள் காதலர் தினத்தை மையப்படுத்தி அவர்கள் ஒரு சந்தோஷத்தை பெருவிழாவாகவே அதை அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் இங்கு நமக்கு அறியாத சில செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது, அல்லது நாம் புரிந்து கொள்ளாத சில செய்திகளும் இருக்கின்றன. அதை குறித்த செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எப்பொழுதும் செய்திகளை முதலாவது கொடுத்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் மிக தீவிரமாக இருக்கிறேன். எனவேதான் என்னுடைய பல தேடல்கள் அது சார்ந்ததாக இருக்கும். தலைவரை மையப்படுத்திய செய்திகளை நான் எடுத்து வைத்த அந்த களங்கள் கூட ஒரு எந்தவிதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேடி எடுத்து வைத்த செய்திகளாகத்தான் இருந்தன. அப்படித்தான் தமிழர்களுடைய அதாவது எழுத்துகள், தமிழருடைய வார்த்தைகள், எகிப்தின் அந்த மம்மி வைத்திருக்கக்கூடிய இடங்கள், அந்த பிரமிடுகளில் இருக்கிறது என்கின்ற செய்தியை ஆணித்தரமாக நம்முடைய வலையொலியில் தான் முதலாக வெளியிட்டிருந்தேன். அதன் பின்பு இப்பொழுது ஊடகங்களிலும் பல வலையொலிகளிலும் வெளிவர தொடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு சரியான தளத்தோடு தான் எங்களுடைய தேடல்கள் இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று அமெரிக்காவை மையப்படுத்திய ஒரு தேடல். இந்த தேடலில் இரண்டு விடயங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டா பதிவுகளில் தற்பொழுது சராசரியாக நாம் மீம்ஸ் வெளியிடக்கூடிய களங்களை எடுப்போமே, அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டோடு மீம்ஸுகள் வர தொடங்கி இருக்கின்றது. இன்னொரு புறம், அந்த காதலர் தினத்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த மீம்ஸின் களங்கள் என்ன? இவைகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப் அவர்களுடைய புலம்பல் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. அவர் எதற்காக புலம்பினார், எதனை மையப்படுத்தி புலம்பினார், என்ன விடயத்தை முன்னிலைப்படுத்தி புலம்பினார் என்கின்ற விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், அல்லது செய்தியாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். நான் இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல போர்களை தடுத்து நிறுத்துவதற்கான களத்தை எடுத்திருக்கிறேன். நான் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் 8 நாடுகள் நடத்தி கொண்டிருந்த போரை நிறுத்தி அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு இணக்கப்பாடு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நான் முயற்சிகள் எடுத்து தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறேன். என் மனதிற்குள் அது ஒரு பெரிய வலியாக இருக்கிறது. சமாதான தூதுவராக எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு என் மனதில் இருந்தது. அதன் வெளிப்பாடாக மக்கள் மனதிலே அன்பை கொண்டு சேர்ப்பதிலும், மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தூய உள்ளத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுப்பதும் என்று மிக மெல்லியதாக என்னுடைய காய் நகர்த்தலை எடுத்தேன். ஆனால் அதற்கான களங்கள் வலுவாக அமையவில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. இந்த சூழலில்தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விடயத்தை பதிவிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், இந்த காதலர் தினத்தன்று அந்த இன்ஸ்டா பதிவில், அதாவது அமெரிக்காவிற்காக இருக்கக்கூடிய இன்ஸ்டா பதிவில், உங்களுக்காக உருவாக்கப்பட்டது, யூ ஆர் மை வேலியன்டன் என நிர்வாக சபையினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கிய தளத்தோடு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவின் அந்த உயர் அதிகாரிகள் கொண்ட குழு, அல்லது ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்திய குழு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது விடயமாக, மதுரா நிக்கோலஸ் அவர்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட விடயத்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவை நாம் புறந்தள்ள முடியாது. நீயா நானா
இதுதான் களம். நான் என்கின்ற அந்த களத்தின் வெற்றிதான் உன்னை சிறைச்சாலைக்குள் வைத்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய வகையில் ஃப்ரம் டு என்ற இடத்திற்கெல்லாம் ஒரு இலகுவான ஒரு இடைவெளி விட்டு ட்ரம்ப் அவருடைய இன்ஸ்டா பதிவுகள் வெளிவர வர வர அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கின்றன. இப்பொழுது ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி பேசப்படுகின்ற செய்திகள் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால், தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் உண்மையாகத்தான் இருக்கும் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. இங்கு தற்பொழுது உள்ள சூழலில் ட்ரம்ப் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மீம்ஸ் கார்டுகளில் ஒரு கார்டில் யூ ஆர் மை வாலண்டைன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது உங்களுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. இரண்டாவது ஒரு விடயம், அந்த மதுராவுடைய கைதை மையப்படுத்தி அந்த கைதில் அவரா நானா என்கின்ற விடயத்தில் நான் வென்றிருக்கிறேன் என்பதை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பதிவு, இது ஒருபுறம் பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதுபோல ட்ரம்ப் அவர்களுடைய அந்த இன்ஸ்டா பதிவில் கிரீன்ஸ்லாண்டை மையப்படுத்திய பதிவுகள் இருக்கின்றன. முதலாக ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது கிரீன்ஸ்லாந்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தார். அப்பொழுது போலந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. உடனடியாக சுதாரித்து கொண்ட ட்ரம்ப் அவர்கள் இம்முறை ஆட்சிக்கு வந்தபின் எப்படியாவது அந்த பகுதியை கையில் எடுத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக செயல்படுகிறார் என்பதை நாம் ஊடகங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. அதுபோல கிரீன்லாந்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம், என் இதயத்தை கவர்ந்தாய் என்று அவர் அந்த கிரீன்லாந்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் கடும் விமர்சனங்களை ட்ரம்ப் அவர்களுடைய களங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மீம்ஸை மையப்படுத்தி. அதுபோல ஜனநாயக கட்சியின் செனட் கிரீன்ஸ்வான் அவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி புறந்தள்ளப்பட்ட ஒருவரை போய் சந்தித்துவிட்டு வந்த விடயத்திற்கும் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். இளைஞர்களை கவர வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் ட்ரம்ப் அவர்களுடைய இன்ஸ்டா பதிவுகள் அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.